So the following data give the measurement of the 10 sample each of size 5 with the production process taken in as interval of 2 hours. Calculate the sample mean and range and draw the control chart for mean and range அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த சாம்பிள் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து சாம்பிள் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்சர்வேஷன் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு 2 ஹவர்ஸுக்கு பிட்வீனில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸினுடைய அப்சர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. 49 49 55, அப்புறம் வந்து 54 49 54 49 அண்ட் ஒன் மோர் திங் 53. சரியா, இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்சர்வேஷன் இஸ் கிவன். So the second sample 50 51 53 50 51 53 and 46 50 46 50. The third sample 50 53 48 50 53 48 and for 52 47 52 47. So fourth sample 48 53 48 53 51 50 51 50 and 53 51 50 53. So இப்படி கொடுத்துருக்கலாம். ஃபிஃப்த் சாம்பிள் 47 49 47 49 50 47 49 50 44 45 44 45. Sixth sample for 52 55 52 55 49 52 55 47 47 and 56 50 56 50. They mari 7th 49 49 49 49 49 53 49 53 and 45. So 8th sample 55 55 50 55 55 50 55 55 50 53 57 53 57. ஸோ அப்புறம் வந்து 9th சாம்பிள் 53 50 54 53 50 54. ஸோ அண்ட் 47 51 47 51. ஸோ the 10th சாம்பிள் 54 54 54 54 52 and 54 56. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ we can make it the mean chart as well as range chart. ஆனால் இங்கே இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கேயும் 10 சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. டைரக்ட்லி மீன் வேல்யூ அண்ட் த ரேஞ்ச் வேல்யூ இஸ் கிவன். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் அப்சர்வ் பண்ண டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் த சாம்பிள் ஈச் ஆஃப் த சைஸ் 5 இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டேக்கன் இந்த இன்டர்வல் ஆஃப் 2 hours. ஒவ்வொரு 2 hour இடைவெளியில் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சாம்பிள், ஒருவேளை இது ஒரு டைப் ஆஃப் மெஷினாக இருக்கும், இது இன்னொரு டைப் ஆஃப் மெஷின், அப்படி 10 டைப் ஆஃப் மெஷினில் ஒரு ப்ரொடக்ஷன் ஐட்டம் ஒரு 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 பின்னை மேக் பண்ணுறாங்க அல்லது ஒரு பிளைடை உருவாக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் ஹவரில் இந்த ஃபஸ்ட் மிஷினில் வந்து 49 அவுட்புட் இருக்குது. 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் 55 இருக்குது, திரும்ப 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் 54 இருக்குது, 49 இருக்குது, 53 இருக்குது. இதே மாதிரி இதில் கொடுத்துக்கிட்டு அவன் என்ன கேட்குறான், இது வந்து கண்ட்ரோலில் இருக்குதா, ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குதா, ஸோ யூஸிங் தி மீன் சார்ட் as well as ரேஞ்ச் சார்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். மீன் சார்ட் அப்படிங்கிற போது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, we have to make the new diagram, new chart. இந்த டயக்ராம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஸோ மீன் அல்லது சிக்மா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சிக்மா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் மீன் எக்ஸ் பார் கால்குலேட் பண்ணலாம், அப்புறம் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணலாம், ரேஞ்ச். ஸோ இது அடிஷ்னலாக நீங்கள் இந்த பிக் டேப்லர் காலத்தை நீங்கள் போட்டுக்கிறது தட் வில் பி பெட்டர். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ஸோ இந்த மீன் இப்போ இந்த சாம்பிள் மீன் ரேஞ்ச் அவங்களாவே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம மீன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இது சம் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் சம் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கால்குலேட்டரில் சம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 260 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 250 கிடைக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 250 கிடைக்கும். ஃபோர்த் சாம்பிள் டேட்டா எல்லாம் கால்குலேட் பண்ணால் 255. ஸோ ஃபிஃப்த் சாம்பிள் எல்லாமே கால்குலேட் பண்ணால் 260 245.
ஸோ 7th சாம்பிள் எல்லாமே கால்குலேட் பண்ணால் 270, 7th சாம்பிள் 245, 7th சாம்பிள் 245 தான், 245, 6th சாம்பிள் 260, 260, 250, 250, அப்புறம் 255, அப்புறம் வந்து 235, 235. 4th sample, 5th sample is 245, 235 இருக்குது. ஸோ இதுதான் 260. ஸோ இது வந்து 7th sample is taken as 245 again. ஸோ அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 270, 255, 255, 10th sample உடைய sum 270. ஸோ இது வந்து பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுறது தான் சிக்மா எக்ஸ். ஸோ மீன் எக்ஸ் பார் அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா 1 2 3 4 5, 260 by 5 is equal to 52 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஸோ இந்த இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது 50 கிடைக்கும், இது 50 கிடைக்கும், 51 கிடைக்கும், ஸோ இது 47 கிடைக்கும், ஸோ இது 52 கிடைக்கும், ஸோ அடுத்தது 49 கிடைக்கும், 54 கிடைக்கும், ஸோ அப்புறம் 51 கிடைக்கும், 54 கிடைக்கும். ஸோ இதில் ரேஞ்ச், ஸோ ஹவு டு கால்குலேட் த ரேஞ்ச், இதில் இருக்கிற கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ 54, 55 is the greatest, 49 is the smallest. 54 minus 40, 55 minus 49. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ இருந்து லோவஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6 கிடைக்கும் ரேஞ்ச். ஸோ அடுத்தது 7, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 6 5 6, ஸோ அப்புறம் 9 8 7 7, ஸோ அப்புறம் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ 56ல் இருந்து 52 தான் லீஸ்ட்டு. 56 மைனஸ் 52னா 4. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 54, அதுலேருந்து 47 லீஸ்ட். ஸோ 7 அப்படியே ரேஞ்ச் கிடச்சி. இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிள் இருக்குது, மீன் எக்ஸ் பார் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு என்ன செய்யணும் இதுலேருந்து, ஸோ கேபிட்டல் என், ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 10 எடுக்கணும், ஸ்மால் என் ஈச் ஆஃப் சைஸ் 5, அப்புறம் எக்ஸ் டபுள் பார் கால்குலேட் பண்ணணும், சிக்மா எக்ஸ் பார் பை கேபிட்டல் என். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை 10 போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா எக்ஸ் டபுள் பார். ஸோ ஆர் பார் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணி என் போட்டிங்கன்னா ஆர் பார் கிடச்சிரும். ஸோ அப்புறம் A2 வேல்யூ என்ன, n is equal to 5 இருந்துச்சுன்னா D3 equal to என்ன, D4 equal to என்ன, கண்ட்ரோல் சார்ட் டேபிளில் இருந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு வந்த அதே வேல்யூ தான் இங்கே கிடைக்கும், ஏன்னா n equal to 5 இருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி ஆர் பார் சார்ட், ஆர் பார் ரேஞ்ச் சார்ட்டுக்கு வந்து நீங்கள் சிஎல் அப்பர் லோவர் கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இதை வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட், அப்பர் கண்ட்ரோல் லிமிட், சென்டர் லைன் இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. ஸோ அதே மாதிரி அந்த மீன் சார்ட்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் அண்டர் கண்ட்ரோல், ரேஞ்ச் சார்ட்லேயும் அண்டர் கண்ட்ரோல் இருந்தால் திஸ் என்டையர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் இஸ் இன் அண்டர் கண்ட்ரோல்னு எழுதி முடிச்சிக்க வேண்டியது.